இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல சைக்கிள் ஓட்டக்குள்ளலாம் கீழே விழுந்து முட்டியெல்லாம் தேஞ்சிருக்கோம் இல்லையா? நமக்கு சின்ன வயசில் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்போம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு. சைக்கிளை காலை ஊனிலாம் நம்ம தள்ளி மெதுவாக படிப்படியாக கற்றுருந்துருப்போம் சைக்கிள் ஓட்ட. அந்த டைமில் நம்ம சைக்கிளை முதல்ல ஓட்டுறதுனால ரொம்பவே கவனமாகவும் இருந்திருப்போம். ஆனால் இப்போவுமே நம்ம அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. ஏன்னாக்கா நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்தோமா, நம்ம போட்டுக்கு ரன் பண்ணி ஓட்டணுமான் இருப்போம். அதே போல தான் நம்ம கியர் பைக்கையும் முதல்ல ஓட்டக்குள்ள கியரை எந்த டைமில் போடணும், நம்ம வந்துட்டு கிளச்சை எந்த டைமில் யூஸ் பண்ணணும், அப்புறம் ரோட்லேயும் ரொம்ப கவனமாக இருப்போம் எந்த சைடில் போகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டோம். இதையும் தாண்டி ஒரு சில நாள்லாம் நம்ம எந்த வழியாக வந்தோன்றதை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். வேற எதையே யோசிச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அந்த இடத்துல நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹேபிட்டாகவே மாறிடுது. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் தடுமாறி முதல்ல கற்றுப்போம். ஆனால் அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டி அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக ஈஸியாக ஃபார்ம் ஆகி ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரீசெண்டாக தான் வீடியோஸே போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முதல்ல இருக்கிற நாளில் எடிட்டிங்க்கும் வாய்ஸ் ஓவருக்கும் எனக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கெல்லாம் நான் 6 to 7 hours நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகி இப்போ நான் எடிட்டிங்கோ இல்லை வாய்ஸ் ஓவரோ கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதும் புக் ரீட் பண்ணுறதும் ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகிறதையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஹேபிட்டாகவே வளர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஈவினிங் ஆகிட்டாக்கா ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ முடிஞ்சிட்டாக்கா நம்ம நடந்து போகக்குள்ள பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே நம்ம நடந்து போவோம். காலையில் எழுந்த உடனேயே நம்ம பிரெயினுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமலேயே நம்ம பாத்ரூமுக்கு போயிட்டு ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மளுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் பண்ணுது. இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு நம்மளுக்கு. இங்கே ப்ராப்ளம் என்னன்னாக்கா, நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு எது குட் ஹேபிட் எது பேட் ஹேபிட் அப்படின்றது தெரியாது. நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி எஃபர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணதான் தெரியும். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம நல்ல விஷயத்தை தவிர கெட்ட விஷயத்துல தான் நிறைய பண்ணுவோம். இதனால தான் நம்மளுக்கு பேட் ஹேபிட்ஸ் பில்ட் ஆகிக்கிட்டே போகுது. நம்ம ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருக்கணும். நம்மளோட ஹேபிட்ஸ் மட்டும் தான் நம்மளோட வெற்றியும் தோல்வியும் முடிவு பண்ணுது. நம்ம பேட் ஹேபிட்ஸை ஒழிச்சு கட்டிட்டு நம்ம குட் ஹேபிட்ஸை வளர்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம ஹேபிட்ஸோட லூப் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். ஆத்தர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த 3 ப்ராசஸ்னால தான் நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுதுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா QR ட்ரிகர், செகண்ட் ரொட்டீன், தேர்ட் பாத்தீங்கன்னாக்கா ரிவார்ட். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் வரும், இல்ல அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணும். அந்த விஷயத்துக்கு பேர் தான் ட்ரிகர். இந்த ட்ரிகர்லயே பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 கேட்டகரி இருக்கு. நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லொகேஷன். அந்த ஒரு லொகேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த விஷயம் ஸ்பார்க் ஆகும். நம்பர் 2 பாத்தீங்கன்னாக்கா டைம். அந்த டைம் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ஹேபிட்டை மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு தோணும். நம்பர் 3 பாத்தீங்கன்னாக்கா எமோஷன்ஸ். நம்ம சோகமா இருந்தாலோ ஹாப்பியா இருந்தாலோ இல்ல கோபமா இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோணும். நம்பர் 4 அதர் பீப்புள். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலோ இல்லை நம்ம டிவியில் ஒரு விஷயத்தை பார்த்தாலோ நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஆக்ஷன். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். ட்ரிகருக்கு அடுத்த உள்ள ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டீன். அந்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகவும் இருக்கும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் சிகரெட் வாங்கிட்டு அதை ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது ரிவார்ட். இதனால தான் நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டே ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க அந்த இடத்துல நிக்கோட்டின் ஃபார்ம் ஆகி அங்கே அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குது. அதனால இது ஒரு ஹேபிட் ரொட்டீனாகவே அவங்களுக்கு மாறுது. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஹேபிட்டோ கெட்ட ஹேபிட்டோ 3 ஃபேஸில் ஃபார்ம் ஆகுது. எந்த அளவுக்கு இந்த விஷயத்த எல்லாமே நம்ம ரிப்பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆகிட்டு போவோம். இப்போ ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகும் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அதை எப்படி ஒழிக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஹேபிட்டையும் நம்ம எடுத்த உடனே குயிட் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் நம்மளோட பிரெயினில் ரொம்பவே டீப்பாக ஸ்டோர் ஆகி கிடக்கும். அதனால அந்த பேட் ஹேபிட்ஸை சடனாக குயிட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே இம்பாசிபிள். இதனால இந்த பேட் ஹேபிட்ன்ற இடத்துல நம்ம ஒரு குட் ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ரெகுலராக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அவர் ரொம்பவே அன்ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல அவர் ஃப்ரெண்டு கிட்ட
போய் ஒரு சஜஷன் கேட்கக்குள்ள அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு ரீட் தி பவர் ஆஃப் ஹேபிட் புக் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்றாரு. இப்போ அந்த புக்ல உள்ள பிரின்சிபல்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதை அப்ளைவும் பண்றாரு அவர் லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா எல்லா நாள்லயுமே 1 o'clock ஷார்ப்பா ஆயிட்டாக்கா அவருக்கு அந்த பேட் ஹேபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த டைம் தான் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ட்ரிகராகவும் இருக்கு. அவருக்கு இந்த ரொட்டீனுமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஜஸ்ட் போய் ஷாப்ல போய் வாங்கிட்டு கொலீக்ஸோட சேர்ந்துட்டு அந்த பேட் ஹேபிட்ஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ரிவார்டு, அந்த விஷயத்துல அவருக்கு நிக்கோட்டின் கிடைக்கிறனால தான் அவர் மைண்ட்ல இருந்து டோபமைன் ரிலீஸ் ஆகி அவருக்கு ஹாப்பியாகவும் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த புக்ல உள்ள 2 ஸ்டெப் பிரின்சிபல்ஸுமே அவர் லைஃப்ல அப்ளை பண்றாரு. அதாவது அதே டைம்ல பாத்தீங்கன்னாக்கா சேம் அதே ஷாப்புக்கு போகக்குள்ள இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா சிகரெட்டை வாங்காம ஒரு சாக்லேட்டை வாங்குறாரு. அவங்களோட கொலீக்ஸோட சேர்ந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி அதையுமே சாப்பிட்றாரு. மறுநாளும் அதே டைம்ல போகக்குள்ள இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே வாங்க கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவரோட கொலீக்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டாரு. இந்த புது ப்ராசஸை 30 days நல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது இந்த இடத்துல நல்லாவே கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் வந்துட்டு ட்ரிகரோட ஃபைட் பண்ண கிடையாது, அந்த ஹேபிட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் கஷ்டமா இருந்தாலுமே நீங்க நினைச்சா மட்டும்தான் கண்டிப்பா விட முடியும். ட்ரிகரோட கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணாம அந்த இடத்துல வேற ஒரு ஹேபிட்டை அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்தை தி பவர் ஆஃப் ஹேபிட் அப்படின்ற புக்லேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்ககிட்ட ஷேரும் பண்ணிக்கிட்டேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.